ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சத்தான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் இதில் 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்குறேன். இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வறுக்காத காஞ்ச வேர்க்கடலைங்க. காஞ்ச வேர்க்கடலை தாங்க சட்னி செஞ்சால் நல்ல சுவையாக இருக்கும். வேர்க்கடலையே நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் மிதமான தீயில நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புளி பூண்டு மிளகாய் வதங்கினதும் தனியாக எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மீத இருக்க எண்ணெயிலே நம்ம இந்த சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் பொரிச்சதும் இதோட கருவேப்பிலை கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிப்பு கழுவியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வறுத்து வச்ச மிளகாய் புளி பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்து இப்போ நம்ம தாளிப்பு கலவை வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னியோட. இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாக வச்சு சாப்பிட்லாம், தண்ணியாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா துவையல் மாதிரி ரச சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வறுத்து சட்னி அரைக்கிறதே சுவையே வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம ரெடிமேடாக வேர்க்கடலை வறுத்து அதை வாங்கி சட்னி அரைச்சி பாருங்களேன், அதனுடைய சுவையும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வாங்கி வறுத்துட்டு அரைச்சி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி சுவைக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.